நமஸ்காரம். இந்த வருஷம் நவராத்திரியை முன்னிட்டு அம்பிகையின் நவராத்திரி அப்படின்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகைகள் மேலே உள்ள கீர்த்தனைகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு 2வது நாள் நவராத்திரி நம்ம பார்க்க போகிற அம்பாள் பாலாம்பிகா. அம்மா, பாலாம்பிகா அம்பாளை பற்றி சில குறிப்புகள் உனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணு. பாலாம்பிகா சமேத வைத்தீஸ்வரர் கோவில். பாலாம்பிகான்னு ஒரு பேர் உண்டு, தையல் நாயகி அப்படிங்கிற பேரும் உண்டு. அதுக்கும் முன்னாடி தைல நாயகி அப்படிங்கிற பேர்ல அங்க இருந்திருக்கு. தைல நாயகினா அங்காரமே ஒரு சமயத்துல உடம்பு சரியாதப்போ தைலம் பண்ணி கொடுத்தா அப்படிங்கிறதுனால தைல நாயகி அப்படிங்கிற பேர்ல இருந்தது. அப்புறம் பேச்சு வழக்குல தையல் நாயகி அப்படின்னு வந்துட்டு நம்ம இப்போ பாலாம்பிகா சமேத வைத்தீஸ்வரன் கோவில் சொல்லலாம். அப்புறம் தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் கோவில் சொல்லலாம். வைத்தீஸ்வரன் கோவில் மாயவரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ரொம்ப பிரசித்தப்பட்ட கோவில். நம்ம வைத்தியத்துக்கு எல்லாம் ரொம்ப பிரசித்தி பட்டது, எல்லாத்துக்கும் போகலாம். அதை பத்தி நீ இப்போ முத்துசுவாமி தீட்சிதர் என்ன எழுதிட்டார் அதை பத்தி சொல்லு. முத்துசுவாமி தீட்சிதர் வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்தலத்திலேயே நிறைய கீர்த்தனைகள் இருக்கு. வைத்தீஸ்வரன் மேல கீர்த்தனைகள் இருக்கு, பாலாம்பிகா மேல கீர்த்தனைகள் இருக்கு, முத்துக்குமார சுவாமி மேல கீர்த்தனைகள் இருக்கு, அங்காரகன் மேலேயும் கீர்த்தனைகள் இயற்றிருக்கு. அதுல இப்ப பாலாம்பிகா பேர்ல மட்டும் பார்த்தோம்னா அதுலயே நிறைய கீர்த்தனைகள் இயற்றிருக்கு. அதுல ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கீர்த்தனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கல்யாணி ராகத்துல அமைந்த பஜரே ரேச்சித்த பாலாம்பிகா அப்படின்ற கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில பாலாம்பிகாவை பல்லவியிலேயே குறிப்பிட்டு அதுல அனுபல்லவியில இப்ப முத்துசுவாமி தீட்சிதருடைய கீர்த்தனையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ராகமுத்ரை. முக்காசியான கீர்த்தனைகள்ல எப்படியாப்பட்ட ராகமா இருந்தாலும் அது எவ்வளவு வித்தியாசமான வார்த்தையா இருந்தாலும் அதை எப்படியாவது அதை குறிப்பிட்டிருப்பார். அந்த விதத்துல இந்த கீர்த்தனையில நித்திய கல்யாணி அப்படின்னு கல்யாணி ராகத்தை அனுபல்லவியில குறிப்பிட்டிருக்கு. அது மாதிரி சரணத்துல பார்த்தோம்னா ஸ்ரீ வாக்பவ கூட்ட ஜாத சதுர்வேத ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்றாரு. அதாவது 4 வேதங்களுக்கு, வாக்பவ கூட்டத்திலேருந்து உதித்த அந்த 4 வேதங்களுக்கு அதிபதியா அம்பாள் திகழறா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். இப்போ அந்த கல்யாணி ராகத்துல அமைந்த பஜரே ரே சித்த பாலாம்பிகா அப்படின்ற கீர்த்தனையை பார்க்கலாம். பஜரே ரேச்சித பாலாம்பிகா பஜரே ரேச்சித பாலாம்பிகா பஜரே ரேச்சித பாலாம்பிகா பஜரே ரேச்சித பாலாம்பிகா பக்த கல்ப லதிகா பஜரே ரேச்சித பாலாம்பிகா பக்த கல்ப லதிகா பஜரே ரேச்சித பாலாம்பிகா
निज रूप दान दयक्ष चरणा 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 अरुणा नित्यां कल्याणी अरुणा नित्यां कल्याणी अरुणा नित्यां कल्याणी सर्वाणि बदर हृचित बालाम्बिका भक्त कल्पयं लतिका श्रीवाग्भवकूट जात चतुर्वेद स्वरूपिणी श्रीवाग्भवकूट जात चतुर्वेद स्वरूपिणी श्रीवाग्भवकूट जात चतुर्वेद स्वरूपिणी श्रीवाग्भवकूट जात चतुर्वेद स्वरूपिणी शृङ्गारकामराजोद्भव सकल विश्वव्यापिनी शृङ्गारकामराजोद्भव सकल विश्वव्यापिनी देवी शक्तिबीजोद्भव मातृकार्ण शरीरिणी देवी शक्तिबीजोद्भव मातृकार्ण शरीरिणी देवनुत भवरोगहर वैद्यपति हृदय विहारिणी देवनुत भवरोगहर वैद्यपति हृदय विहारिणी भावरागताळमोदिनी भावरागताळमोदिनी भक्ताभीष्टप्रदायिनी भावरागताळमोदिनी भक्ताभीष्टप्रदायिनी सेवकजनपालन गुरुगुहरूपमोद्धुकुमारजननी भावरागताळमोदिनी भक्ताभीष्टप्रदायिनी सेवकजनपालन गुरुगुहरूपमोद्धुकुमारजननी भजरे हृयश्चित वालाम्बिका भक्त
கல்ப லதிகா பத்ர ரேச்சித பாலாம்பிகா